Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னா வெங்காய முட்டை பொடிமாஸ் தான் பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். 10 நிமிஷத்துல இதை நம்ம பண்ணிடலாம். இதை இப்போ எப்படி பண்றதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம இங்க கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுல 1 ஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். சோம்பு நல்லா ஃப்ரை ஆனவுடனே பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் இந்த முட்டை பொடி மாசுக்கு நல்லா இருக்கும். அந்த வெங்காயமும் நல்லா முழுசாக இருந்து நம்ம சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ அது கூடவே உப்பையும் தேவையான அளவு போட்டு நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம உப்பு போட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். இப்போ நமக்கு லேசாக ஃப்ரை ஆகையிலேயே பச்சை மிளகா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அது கூடவே கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம 2 முட்டையை உடைச்சு இதில் ஊற்றிடலாம். அப்படியே லேசா அதை கிண்டி விட்டுருங்க. அந்த வெங்காயமும் முழுசா இருக்கும், முட்டையும் இருக்கும், நல்ல டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா சட்டுன்னு நம்ம 10 மினிட்ஸ்ல இந்த வெங்காய முட்டை பொடி மாசம் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அந்த முட்டை நல்லா வெந்துரும் பாருங்க. பாருங்க நல்லா வெங்காயமும் முட்டையும் நல்லா ஒன்று சேர கலந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக பெப்பர் 1 ஸ்பூனை ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காய்கறி தொட்டுக்க எதுவும் இல்லாத சமயத்தில் இந்த வெங்காய முட்டை பொடி மாசை நம்ம சட்டுன்னு பண்ணி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெங்காய முட்டை பொடி மாசு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.